ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வெறும் 1.5 கப் மாவில் ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸான நார்த் சைடில் ஃபேமஸாக இருக்கிற நமக் பாரா, அதாவது உப்பு சீவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு எடுத்து அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் தேவையான உப்பையும் சேர்த்து அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்க்கணும். ஓமம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், இல்லை கசப்பாயிரும். ஸோ இப்போ அடுத்து நல்ல மொறுமொறுப்பு வர்றதுக்காண்டி இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெயை சேர்த்து இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கோதுமை கொஞ்சம் அதிகமாக தண்ணி குடிக்கிறோங்கனால ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை ஊற்றி இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிக்கணும். மறக்காமல் உப்பு பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அடுத்து ஒரு ஈரமான துணி எடுத்து ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுக்கணும். இது ஆப்ஷனல் தான். இப்படி வைக்கும்போது மாவு நல்லா சாஃப்டாகவும் அப்புறம் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை இந்த அளவுக்கு நல்லா உருண்டையாக பிரித்து எடுத்துட்டு இதை இப்போ ரொட்டிக்கல்ல வச்சு நல்லா ரவுண்ட் சைஸுக்கு தேய்ச்சி எடுத்து அப்புறம் இந்த மாதிரி டைமண்ட் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த டைமண்ட் சைஸை இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்து ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சீவலை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிக்கணும், இல்லைன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக தெரியும், ஆனால் உள்ளே நல்லா வெந்திருக்காது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்ட எல்லா சீவலையும் இந்த மாதிரி அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சீவல் எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வெந்து வரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் மாறி வந்ததும் அதை வெளியே எடுத்துடணும். இப்போ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா சீவலையும் பொரிச்சு எடுத்தா போதும். ஈவினிங் டீ டைமுக்கு சேர்த்து சாப்பிட ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் இந்த நமக் பாரா, அதாவது உப்பு சீவலுக்கு நீங்களே ஒரு நல்ல நேமாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க.